இயேசுவின் ரத்தம் செய். இன்று கொடுக்கும் தேவ வசனம் ஆதியாகமம் 2:18, மார்க்கு 10:9, நீதிமொழிகள் 13:12. ஆமென். திருமணங்களை தேவன் வாய்க்கச் செய்ய வேண்டும். பிரிந்திருக்கிற குடும்பங்களை இணைக்க வேண்டும். கர்ப்பத்தின் கனிகளை தேவன் கட்டளையிட வேண்டும். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணியை நான் உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவன். கடவுள் ஆண்டவன் கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கடவான் என்று சொன்னவர். நெடுங்காலமாய் காத்திருப்பதோ இருதயத்தை இலக பண்ணும், வேண்டியது வரும்போதோ ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும் என்று சொன்னீர் ஆண்டவர். இந்த வசனங்களை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தனிமையாக இருக்கிற மனுஷர்களை நினைக்கிறோம் ஆண்டவரே. மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டினாண்டவரே. நீ ஆண்டவரை படைக்கும் போது எல்லாவற்றையும் நல்லது 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 என்று கண்டேன் ஆண்டவரே. ஆனால் மனுஷன் தனிமையாக இருப்பது மட்டும் நல்லதல்ல என்று நீ காண்கின்றேன் ஆண்டவரே. நீ காண்கின்ற தெய்வம் ஆண்டவரே. அப்பா, அது போல தனிமையாக இருக்கிற ஆண்டவரே, வாலிபர்களையும் வாலிப கன்னிகளையும் அப்பாவும் பொறுப்புள்ள கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் ஏற்ற துணைகளை தேவன் ஏற்படுத்த வேண்டுமா வைக்கிறோம். அவர்கள் திருமணத்தில் தடையாய் உள்ள எல்லா தடைகளையும் அப்புறப்படுத்த வேண்டுமா வைக்கிறோம். திருமணங்களை வாய்க்க செய்ய வேண்டுமா வைக்கிறோம். திருமணத்தின் தேவைகளை எல்லாவற்றையும் தேவன் சந்தித்து தேவன் திருமணங்களை வாய்க்க செய்து தேவன் காணாவூர் கல்யாண ஏற்ற துணைகளையே தேவன் இணைக்க வேண்டும். ஏற்ற துணைகளையே தேவன் இணைக்க வேண்டும். பிரிந்த குடும்பங்கள் மறுபடி இணைய வேண்டும். பிரிந்த குடும்பங்கள் மறுபடி இணைய வேண்டும். ஜீவ விருட்சத்தையே தேவன் தர வேண்டும். ஜீவ விருட்சத்தையே தேவன் கொடுக்க வேண்டும். இறங்குமையா, மனம் இறங்குமையா ஐயா, இறங்குமையா, மனம் இறங்குமையா. கட்டி பிடித்தே உந்தன் பாதத்தை என் கண்ணீரால் நனைக்கின்றேன் கர்த்தாவே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதத்தை கண்ணீரால் நனைக்கின்றேன் கர்த்தாவே. பெற்றோர் கண்ணீரெல்லாம் களிப்பாய் மாற வேண்டும். பெற்றோரின் கண்ணீரெல்லாம் களிப்பாய் மாற வேண்டும். இறங்குமையா, மனம் இறங்குமையா.